ஓகே. ஜனவரி 2026 7ஆம் தேதி சரியா? ஜனவரி 7, 2026ல ஃபர்ஸ்ட் நியூஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ்ல வந்து சில பல சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. அது வந்து புரியணும்னா வந்து ஃபர்ஸ்ட் சில பல பேசிக்லாம் வந்து சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனில வந்து கண்டிப்பா வந்து ஒரு டைரக்டர் இருப்பாங்க. லைக் எப்படி சொல்றது? அந்த கம்பெனில வந்து முக்கியமான பொறுப்புகள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு முக்கியமான சைன் போடுறது, இல்லைன்னா வந்து ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறது, அந்த கம்பெனியை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அவங்கள தான் வந்து டைரக்டர்னு சொல்லுவாங்க. இப்போ எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன் நான் வந்து, ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி டைரக்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்து யூனிக்கா ஒரு நம்பர் இருக்கும். எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஆதார் நம்பர் வந்து யூனிக்கா இருக்கோ, அதே மாதிரி வந்து ஒவ்வொரு கம்பெனியோட டைரக்டர்ஸ்க்கும் ஒரு யூனிக்கா ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை தான் வந்து டிஐஎன் சொல்லுவாங்க. நல்லா வச்சுக்கோங்க. அந்த நம்பரை தான் வந்து டிஐஎன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னடா டிஐஎன் கேட்டீங்கன்னா, டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். சரியா? இந்த நம்பர் இருந்தா மட்டும்தான் வந்து உன்னால வந்து டைரக்டரா வந்து செயல்பட முடியும். லைக் வந்து அந்த கம்பெனிக்கு தேவையான சைன் போடுறதோ, 8 டிஜிட் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதை பேர் பார்த்துக்கோங்க, டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா வந்து, இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த பாருப்பா டைரக்டர்ஸ், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த முன்னாடி வந்து, நீ வருஷம் வருஷம் உன்னோட கேவிஐசியை வந்து புதுப்பித்துக்கிட்டு இருந்த. இது வந்து இப்போதைக்கு வந்து இது வந்து வேணாம். நீ வருஷம் வருஷம் பண்ணாம 3 வருஷத்துக்கு வந்து ஒரு வாட்டி வந்து பண்ணா வந்து போதும் அப்படின்னு சொல்லி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது முதல் விஷயம். ஒருவேளை பண்ணாட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பண்ணணும். அந்த 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீ பண்ணாம போட்டேன்னா, உன்னோட டிஐஎன் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நாங்க வந்து இன்ஆக்டிவ் வந்து பண்ணிடுவோம். அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஒன்ஸ் வந்து இன்ஆக்டிவ் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களால வந்து டைரக்டரா வந்து கண்டினியூ பண்ண முடியாது. இது ஒரு விஷயம். சரியா? ரெண்டாவது விஷயம் என்ன வந்து மாத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்பெனிஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி சொல்லுவாங்க பாத்தீங்களா, லைக் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ வந்து அந்த கம்பெனிஸ் வந்து நடத்துவாங்க. அந்த மாதிரி இருக்க கம்பெனிஸ்ல வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இருக்க கம்பெனிஸை ஒருவேளை நார்மலா ஓகே ஓடிக்கிட்டு இருந்துச்சு, ஓகே, ஆனா வந்து ஓடாம வந்து லாஸ்ட்ல போய்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா, முன்னாடி என்னென்ன ப்ரொசீஜர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கம்பெனிஸ்ல இருக்க எல்லா டைரக்டர்ஸும் ஒரு பாண்டு மாதிரி வந்து எழுதி தரணும். இந்த மாதிரிப்பா இந்த கம்பெனிஸ் வந்து நாங்க வந்து க்ளோஸ் பண்றோம், லாஸ்ட்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பாண்டு மாதிரி எழுதி தரணும். புரிஞ்சுச்சா? முன்னாடி வந்து ஒரு கம்பெனியை, அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ணணும்னா அதுல இருக்க எல்லா டைரக்டர்ஸும் இந்த பாண்டு மாதிரி எழுதி சைன் பண்ணி கொடுக்கணும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எல்லா டைரக்டர்ஸும் எழுதி தர வேணாம்ப்பா, அதுலயே ஒரு முக்கியமான டைரக்டர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, ஒரே ஒரு ஆபீசர் மட்டும் எழுதி சைன் போட்டு கொடுத்தா வந்து போதும், அந்த மாதிரி கொடுத்துட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ஆபீசர் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, கம்பெனிலேயே வந்து செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. சரியா? அவரோட பொசிஷன் வந்து செக்ரட்டரிக்கு வந்து மேல இருக்கணும். அந்த பொசிஷன் வந்து செக்ரட்டரி கீழே இருக்கக்கூடாது. புரிஞ்சுச்சா? ஒரு கம்பெனில வந்து ஏகப்பட்ட டைரக்டர்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி சைன் பண்ற முன்னாடி வந்து எல்லா டைரக்டர்ஸும் சைன் பண்ணணும். இப்போ வந்து ஒரு டைரக்டர் மட்டும் சைன் பண்ணா வந்து போதும். அந்த சைன் பண்ற டைரக்டர் வந்து கண்டிப்பா வந்து இந்த செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. அந்த செக்ரட்டரியோட கொஞ்சம் மேல இருக்க பொசிஷனா வந்து இருக்கணும். அந்த மாதிரி இருக்க ஆபீசர் வந்து சைன் பண்ணா, அந்த மாதிரி இருக்க ஆபீசர் மட்டும் இனிமே வந்து சைன் பண்ணா மட்டும் போதும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா? ஒரு மாதிரி சொன்னேன். புரிஞ்சுச்சுதானே? முதல் விஷயம் ஈஸியான விஷயம், ரெண்டாவது விஷயமும் ஈஸியான விஷயம் தான். மற்ற ஆளுக்கெல்லாம் புரியுதா நான் பேசுறது? இல்ல இங்க புரியல அங்க புரியல அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ரெண்டே விஷயம் தான் மாத்துறாங்க. ஓகே, இல்ல நீங்க என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஒரு ஆக்ட் ஒன்று இருக்கும். சரியா? அந்த க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அது எதுக்குள்ள வந்து க்ளோஸ் பண்ணுவாங்கன்னா, வாலண்டியரா. அந்த ஆக்டோட பேர் பார்த்துக்கோங்க, கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல ஒரு செக்ஷன் ஒன்று இருக்கும். அந்த செக்ஷன் எத்தனாவது செக்ஷன் கேட்டீங்கன்னா, 248ல சப்செக்ஷன் 2. இது வழியா தான் வந்து அந்த வாலண்டியரா க்ளோஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து இது வழியா தான் க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த க்ளோஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, இதை வந்து ஆன்லைன்லேயே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். எதுக்குள்ள க்ளோஸ் பண்ணிக்கலாம்னா வந்து சி பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அதோட ஃபுல் ஃபார்ம் எங்கே இருக்குமே, சென்ட்ரலைஸ்ட் எலக்ட்ரானிக் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். இது வழியா வந்து நீ வந்து ஆன்லைன்லேயே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த சிபிஎஸ் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதுல படிக்கணும்? இந்தியாவில் வந்து எத்தனை டைரக்டர்ஸ் இருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 3 மில்லியன் ரிஜிஸ்டர் பண்ண டைரக்டர்ஸ் வந்து இருக்காங்க. இல்ல நவம்பர் 2025ல மட்டும் எத்தனை டைரக்டர்ஸ்க்கு வந்து இந்த டிஐஎன் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்கன்னா, 39,406 டிஐ
டிஐஎன் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த 2 திருத்தம் வந்து பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இது எப்போலேருந்து எஃபெக்ட் வரும்னா மார்ச் 31 2026 எஃபெக்ட் வரும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். விளங்குச்சு தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் இது வந்து அடிக்கடி நம்ம படிக்கிறது தான். உங்களுக்கு நல்லா தெரியும் ஃபெர்டிலைசர் சப்சிடின்னா என்னன்னு தெரியணும். இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், மேலாப்பில் ஒரு வாட்டி சொல்கிறேன் சரியா? இப்போ ஒரு ஃபார்மர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபார்மருக்கு வந்து கண்டிப்பாக வந்து உரம் வந்து தேவைப்படும். லைக் வந்து இந்த ஃபெர்டிலைசர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த உரம் வந்து தேவைப்படும். எதுக்காக தேவைப்படும்னா வந்து அவனோட கிராப்பை வந்து வளர்க்குறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த உரம் வந்து போடுவாங்க பார்த்தீங்களா? இல்லை என்ன பிரச்சனை இருக்கும்னா வந்து இந்த ஃபெர்டிலைசரோட விலை வந்து அதிகமாக இருக்கும். லைக் வந்து ஒரு டன்னே வந்து 3000 ரூபா 4000 ரூபா வந்து இருக்கும். இந்த இவ்வளவு கொடுத்து வந்து அவனால வந்து வாங்க முடியாது. அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணுவானா வந்து அந்த கம்பெனிஸ் இருப்பான் பாத்தீங்களா, ஃபெர்டிலைசர் விற்பான் பாத்தீங்களா, லைக் வந்து ஒரு ஷாப் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அவங்ககிட்ட வந்து டைரக்டா வந்து காசு வந்து கொடுத்துருவாங்க. இந்த பார்ப்பா ஒரு டன் வந்து 3000 ரூபா சொல்ற, நான் என்ன பண்றேன், ஒரு 1000 ரூபா வந்து உன்கிட்ட வந்து கொடுத்துட்றேன். இந்த மாதிரி விவசாயிகள் வந்து இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் வந்து வாங்கினாங்கன்னா அவங்ககிட்ட வந்து 3000 ரூபா வாங்காத 2000 ரூபா மட்டும் வாங்கு, மிச்சம் இருக்க 1000 ரூபா வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. இதான் வந்து சப்சிடின்னு சொல்லுவாங்க. விளங்குது தானே? ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்தாச்சு. அதனால மேலாப்புல மட்டும் சொன்னேன். ஓகே தானே? இதுதான் ஃபெர்டிலைசர் சப்சிடி. ஓகே, இப்போ எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன் நான் வந்து என்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்காங்க. இங்க இருக்குது நைட்ரஜன் என்பிஎஸ். எங்க இருக்கு அதோட ஃபுல் ஃபார்ம்? என்பிஎஸ்ன்னு ஒரு ஸ்கீம் இருக்குமே. நியூட்ரியன் பேஸ்ட் சப்சிடி ஸ்கீம் சொல்லுவாங்க சரியா? இந்த ஸ்கீம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா வந்து ஏப்ரல் 2010 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது யாருன்னு பார்த்துக்கோங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபெர்டிலைசர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அது என்னடா நியூட்ரிஷன் பேஸ்டு சப்சிடின்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து நீ வந்து அந்த கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, நீ உரங்கள்லேயே வந்து ஏகப்பட்ட உரங்கள் இருக்கும், யூரியா இருக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட உரங்கள் இருக்கும். இது நியூட்ரிஷன் பேஸ்ட் சப்சிடியில் வந்து எது எது வந்து வரும்னா வந்து நீ வாங்குற உரத்துல நைட்ரஜனு, பாஸ்பேட்டு, கே ஃபார் பொட்டாசியம் தானே, பொட்டாசியம், எஸ் ஃபார் சல்ஃபர், இந்த மாதிரி நியூட்ரிஷன் இருந்துச்சுன்னா வந்து இந்த நியூட்ரிஷன் பேஸ்டு சப்சிடியில வந்து உனக்கு வந்து சப்சிடி வந்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து நியூட்ரியன் பேஸ்டு சப்சிடி ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா வந்து 2010 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஸ்கீம் படி வந்து ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்னு சொல்றேன் பாருங்க, ஒவ்வொரு இயருக்கும் வந்து லைக் வந்து இந்த இப்போ வந்து ஒரு என்ன சீசன் வந்து ராபி சீசன் வந்து இருக்கா, இந்த சீசனுக்கு வந்து நாங்கள் வந்து நைட்ரஜனுக்கு வந்து இவ்வளோ சப்சிடி தரோம், சல்ஃபருக்கு வந்து இவ்வளோ சப்சிடி தரோம், பொட்டாசியத்துக்கு வந்து இவ்வளோ சப்சிடி தரோம் அப்படின்னு வந்து ஒவ்வொரு சீசனுக்கு வந்து இந்த சப்சிடி ரேட்டை வந்து மாற்றுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த இந்த ராபி சீசனுக்கு, அதாவது அக்டோபர் 1 2025 இருந்து மார்ச் 31 2026 முடியும், இதோட ரேட் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்கன்னா வந்து நைட்ரஜனுக்கு வந்து 43 ரூபா வந்து இருக்கும். கரெக்டா சொல்லணும் வந்து 43.02 ஒரு கேஜிக்கு நாங்க வந்து 43 ரூபா வந்து சப்சிடி வந்து தருவோம். பொட்டாசியத்துக்கு வந்து 47 பி ஃபார் பாஸ்பரஸ் தானே, பாஸ்பரஸ்க்கு வந்து 47.96 ரூபா வந்து தருவோம். கே ஃபார் பொட்டாசியத்துக்கு வந்து 2.38 ரூபா வந்து தருவோம். சல்ஃபருக்கு வந்து 2.87 ரூபா வந்து தருவோம். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரேட்டுன்றது முக்கியம், அதை நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற என்ன இதுல நீங்க பிடிக்கணும்னா வந்து இதுக்காக வந்து பட்ஜெட்ல வந்து எவ்வளவு வந்து ஒதுக்கியிருப்பாங்கன்னா 37,952 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இது போன வருஷம் காரிஃப் சீசன் இருக்கும் பாத்தீங்களா, அதை கம்பேர் பண்றப்ப கிட்டத்தட்ட வந்து 736 கோடி வந்து அதிகம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். புரிஞ்சிச்சு தானே? ஒவ்வொரு சீசனுக்கும் இந்த ரேட்டை வந்து மாத்துவாங்க. இந்த சீசனுக்கு வந்து எவ்வளவு ரேட்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விளங்குச்சா? புரிஞ்சிச்சா? ஓகே, வேற ஏதாவது சொல்ல மாட்டேன்னா ரேட்டு மட்டும் அங்கங்க இருக்கும் சரியா? ஏதாச்சும் ஒரு ரேட்டை வந்து விட்டுட்டேன்னா அதை பார்த்துக்கோங்க. 2010 தானே சொன்னேன். என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன் நான்? 2010 தானே சொன்னேன். ஓகே, அடுத்து போலாம். ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து
ஓகே. உங்களுக்கு வந்து இந்த பென்ஷனை பத்தி நல்லா தெரியும். முக்கியமா எந்த கேட்டகரி வந்து இப்ப எடுத்திருக்காங்கன்னா, இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் இருப்பாங்க பாத்தீங்களா, அங்க வந்து வேலை பார்த்து ரிட்டையர் ஆயிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து தருவாங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்போ வந்து உதாரணத்துக்கு எக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து இந்த மாதிரி வந்து டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து மாசம் மாசம் வந்து வருமா? திடீர்னு வந்து அந்த பென்ஷன்ல வந்து ஏதாச்சும் ஒண்ணு லைக் வந்து எப்படி சொல்றது, இப்போ வந்து ஒரு 5000 ரூபாய் போட வேண்டிய இடத்துல வந்து 4000 ரூபாய் தான் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு இருந்தாங்கன்னா, இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். எங்க போய் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணுமா வந்து அந்த பென்ஷன் ஆஃபீஸ் இருக்கும் பாத்தீங்களா, இப்போ வந்து இவங்க ஒரு ஊர்ல இருப்பாங்க, பென்ஷன் ஆஃபீஸ் வந்து இன்னொரு ஊர்ல இருக்கும். அந்த ஊர்ல வந்து டைரக்டா போய் வந்து ஒரு லெட்டர் மாதிரி வந்து எழுதி தரணும். இந்த பார்ப்பா, நான் இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வந்து வேலை பார்த்தேன், இதுதான் வந்து என்னோட நம்பரு, எனக்கு வந்து மாசம் மாசம் 5000 ரூபாய் நீங்க வந்து பென்ஷன் தரணும், இந்த வாட்டி வந்து 4000 ரூபாய் தான் தந்திருக்க, அந்த மாதிரி வந்து ஒரு லெட்டர் மாதிரி எழுதி தரணும். அந்த லெட்டர் வந்து அங்க இருக்க கிளர்க்கிட்ட வந்து போகும். அந்த கிளர்க் ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு அதை வந்து ஆஃபீஸருக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த 1000 ரூபாய் வந்து உன் அக்கௌண்ட்டுக்கு வந்து வரும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது மட்டும் இல்ல. லைக் வந்து வேற எப்படி சொல்றது, உன்னோட மொபைல் நம்பர் மாத்தணும்னாலோ, உன்னோட இமெயில் மாத்தணும்னாலோ, உன் அட்ரஸ் வந்து மாத்தணும்னாலோ, எல்லாத்தையும் நீ வந்து அங்க இருக்க ஆஃபீஸ்க்கு போய் தான் வந்து டைரக்டா வந்து பண்ற மாதிரி இருக்கும். லெட்டர் எழுதி தந்து வந்து மாத்துற மாதிரி இருக்கும். இதை குறைக்கணும், அவங்களுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக புதுசா ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னத்த லான்ச் பண்ணியிருக்காங்க பாத்துக்காங்க, சம்பன் அப்படின்ற ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆன்லைன் போர்ட்டல். சரியா? ஃபுல் ஃபார்ம் சொல்லிடுறேன். சிஸ்டம் ஃபார் அக்கௌண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அப்படின்றது இந்த சம்பனோட ஃபுல் ஃபார்ம். இது யாருக்குன்னு பாத்துக்கோங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ல பென்ஷன் வந்து வாங்குவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் இது அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். இதுல வந்து அப்படி என்னதான் பண்ணுவாங்கன்னா வந்து, முன்னாடி வந்து எப்படி வந்து நீ லெட்டர் எழுதி கொடுத்த ஒவ்வொரு வாட்டி போயிட்டு போயிட்டு வர மாதிரி இருந்துச்சா, இப்ப அதெல்லாம் கிடையாது. நீ வீட்டுல உட்காந்தே ஆன்லைன்ல அந்த போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணிட்டு லைக் வந்து நீ வந்து எவ்வளவு நாள் வந்து சர்வீஸ் வந்து பண்ணிருக்க அந்த டெலிகம்யூனிகேஷன்ல, உன் சர்வீஸ் நீங்க வந்து எவ்வளவு வந்து சேலரி வந்து வாங்கியிருக்க, அதை பேஸ் பண்ணி உனக்கு வந்து எவ்வளவு வந்து பென்ஷன் வரும், இதையும் பாத்துக்கலாம். இல்லைன்னா வந்து உன் மொபைல் நம்பரை மாத்தணும்னாலும் மாத்திக்கலாம். இல்லைன்னா வந்து ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இது வழியாவே வந்து பண்ணிக்கலாம். சரியா? அவங்களுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த போர்ட்டலோட பேர் தான் வந்து சம்பன் அப்படின்றது ஒரு போர்ட்டல். வழங்குது தானே? நான் பேசுறது கேக்குது தானே எல்லாத்துக்கும்? ஓகே. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பப்ளிக் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தான் மீட்டிங். ஆமா. இதுல வந்து நீ வந்து அந்த டாக்குமெண்ட்லாம் வந்து டிஜிலாக்கர்ல வந்து ஸ்டோர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அதையும் பார்த்துக்கணும். ஓகே. அடுத்த நியூஸ் வந்துருங்க. அடுத்த நியூஸ் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, உங்களுக்கு வந்து பப்ளிக் அக்கௌண்ட்னா என்ன தெரியணும். அக்கௌண்ட்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நார்மலா நீங்க வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதே மாதிரி தான் வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ன்றது ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி. இப்போ வந்து என்ன சொல்றது, நான் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தேன்னா வந்து இது எனக்கானது. சரியா? அதாவது என்னோட இண்டிவிஜுவல் அக்கௌண்ட். பப்ளிக் அக்கௌண்ட்ன்றது வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு. சரியா? இப்போ வந்து உனக்கு வந்து எப்படி வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்கோ, அதே மாதிரி வந்து ஸ்டேட்டுக்கும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து இருக்கும். அதுதான் வந்து பப்ளிக் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. இப்ப எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா வந்து, நம்ம டெல்லி இருப்பாங்க பாத்தீங்களா, டெல்லின்றது ஒரு யூனியன் டெரிட்டரி. சரியா? அதுக்குன்னு தனியா வந்து இது வரைக்கும் பப்ளிக் அக்கௌண்டே இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு பப்ளிக் அக்கௌண்ட்டுக்கு வந்து பர்மிஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. யார் வந்து கொடுத்திருப்பாங்கன்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. எப்ப கொடுத்திருப்பாங்கன்னா வந்து ஜனவரி 2ஆம் தேதி சொல்லியிருப்பாங்க, இந்த பார்ப்பா டெல்லி, நீ வந்து உனக்குன்னு ஒரு பப்ளிக் அக்கௌண்ட் வந்து நீ வந்து ஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பர்மிஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. ஜனவரி 2. எப்ப வந்து இது எஃபெக்டிவ் வரும்னு கேட்டீங்கன்னா, ஜனவரி 9 வந்து எஃபெக்டிவ் வர மாதிரி இருந்துச்சு. இப்ப எதுக்காக இந்த நியூஸ் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த டெல்லி கவர்மெண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும் ஆர்பிஐ வந்து ஒரு எம்ஓயு வந்து சென்ட் பண்றாங்க. எதுக்காக சென்ட் பண்றாங்கன்னா வந்து, இப்ப வந்து அவங்களுக்கும் சொந்தமா வந்து ஒரு பப்ளிக் அக்கௌண்ட் வந்து பப்ளிக் அக்கௌண்ட் வந்து வந்துருச்சா, இதுல வந்து பேங்கராவும், டெப்ட் மேனேஜராவும், பினான்சியல் ஏஜென்டாவும் ஆர்பிஐ வந்து செயல்படுறதுக்கு இப்ப வந்து டெல்லி கவர்மெண்ட்டும் ஆர்பிஐ வந்து சென்ட் பண்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன், இப்போ வந்து பேங்கர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்போ வந்து டெல்லி கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த டாக்ஸ் இந்த மாதிரி வந்து வருவாய் வந்து வரும் பாத்தீங்களா, வருவாய் வந்து ஒரு
உதாரணத்துக்கு சொல்றேன் சரியா. ஒரு 100 கோடி வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து 600 கோடி வந்து அங்க மக்களோட நலத்திட்டங்களுக்காக வந்து செயல்படுத்துறாங்க. மிச்சம் ஒரு 400 கோடி வந்து சும்மா இருக்கு. இந்த 400 கோடியை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் பாத்தீங்களா. இந்த இன்வெஸ்ட் பண்ற வேலையை வந்து இனிமே வந்து யார் பண்ண போறாங்கன்னா வந்து ஆர்பிஐ வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ண போறாங்க. இந்த மாதிரி வந்து பேங்க் அக்கௌண்ட்ல மிச்சம் இருக்க கோடிகள், அதாவது ஒரு அமௌண்ட் வந்து சும்மாவே இருந்துச்சுன்னா வந்து அது சும்மா இருந்தா அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வராது. இந்த சும்மா இருக்க அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்றது இந்த மாதிரி வேலையை வந்து இனிமே வந்து யார் பண்ண போறாங்கன்னா ஆர்பிஐ தான் வந்து பண்ண போறாங்க. அடுத்து வேற விஷயத்த என்ன பண்ணுவோம், வேற என்ன விஷயம் வந்து பண்ணுவாங்கன்னா, திடீர்னு வந்து இந்த டெல்லி கவர்மெண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து தேவைப்படுது. லைக் வந்து ஒரு 5000 கோடி ஒரு மெட்ரோவே போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5000 கோடி வந்து தேவைப்பட்டுச்சுன்னா அவனோட டெல்லி கவர்மெண்டோட பாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வித்து காசை வந்து ஈட்டுறதுக்கு வந்து இந்த வேலையை வந்து இனிமே வந்து யார் பண்ண போறாங்கன்னா வந்து ஆர்பிஐ தான் வந்து பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன சொன்னேன், பேங்கரு, டெப்ட் மேனேஜரு, இன்னொன்னு புரிஞ்சுச்சா. இந்த மாதிரி வேலையை வந்து பண்றதுக்கு ஆர்பிஐ கூட வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யார் சைன் பண்ணியிருக்காங்கன்னா வந்து டெல்லி கவர்மெண்ட் தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா. அந்த பாண்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த ரிலீஸ் பண்றதுக்கு லைக் வந்து அந்த பாண்டை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி வந்து பார்த்தாச்சு சரியா. அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எவ்வளவு தருவாங்கன்னா 7% தருவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா. ஃபினான்சியல் ஏஜென்ட். ஓகே, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து டெல்லிக்குன்னு ஒரு பப்ளிக் அக்கௌண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்து பேங்கராகவும் டெப்ட் மேனேஜர் இந்த மாதிரி ஃபினான்சியல் ஏஜென்டா செயல்படுறதுக்கு ஆர்பிஐ கூட வந்து இப்ப வந்து டெல்லி கவர்மெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். விளங்குச்சா மத்த ஆளுகளுக்குலாம்? புரியுதா நான் பேசுறது? புரியுதா மத்த ஆளுக்குலாம்? ஒரு ரூம் சொல்லுங்க, தப்பு இல்லை. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்து ஒரு சர்டிபிகேட். ஃபர்ஸ்ட் வந்து நான் பேசிக் சொல்லிடுறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்போ வந்து ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேங்க் வந்து கண்டிப்பா வந்து இந்த ஏஐ டெக்னாலஜி தான் வந்து யூஸ் பண்ணும். உதாரணத்துக்கு வந்து HYZ அப்படின்னு ஒரு பேங்க் இருக்குன்னா வந்து அதுல வந்து நான் வந்து அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கேன். அது வந்து என்ன பண்ணிருக்கணும்னா வந்து நான் வந்து மாசம் மாசம் ஒரு 30,000 சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என் செலவு வந்து ஒரு 8,000 இருந்து 10,000 முடியும் தான் வந்து என்னோட மாச செலவு வந்து இருக்கும் அதிகபட்சம். அந்த ஏஐ டெக்னாலஜில என்ன சொல்லியிருப்பான் வந்து அந்த பேங்க், இந்த பார்ப்பா இவனோட மாச சேலரியே வந்து 40,000 தான். இவன் வந்து மாசம் வந்து அதிகமா வந்து 10,000 தான் செலவு பண்ணுவான். ஒருவேளை இந்த 10,000 அப்படின்ற செலவு பண்ற இடத்துல இவன் ஒரு லட்ச ரூபாவோ இல்ல 2 லட்ச ரூபாவோ வந்து செலவு பண்ணானா வந்து அது கண்டிப்பா வந்து ஒரு அன்சஸ்பீசியஸ், அதாவது எப்படி சொல்றது, அவன் பண்ணாம வேற யாரோ வந்து ஏதோ வந்து அது பேர் என்ன சொல்லுவாங்க, அது பேர் என்ன, அக்கௌண்ட் ஹேக் பண்ணி ஏதோ வந்து பண்றாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து அவன் 10,000 செலவு பண்ற வேண்டிய இடத்துல 1 லட்சம் இந்த மாதிரி வந்து டிரான்சாக்சன் ஏதாச்சும் பண்ணானா வந்து அவன் அக்கௌண்ட் வந்து பிளாக் பண்ணிடு அப்படின்னு சொல்லி வந்து ஏஐ கிட்ட வந்து ஒரு ஒரு இது மாதிரி வந்து பண்ணிருப்பாங்க, ப்ரோக்ராம் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகேவா. நார்மலா எல்லா பேங்க்லயும் வந்து இதுல இருக்கிறது தான். இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா வந்து இந்த ஏஐ இருக்கு பாத்தீங்களா. இப்போ வந்து நார்மலா வந்து நான் 1 லட்ச ரூபா வந்து செலவு பண்ணாதான் வந்து என் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ண முடியும், ஹேக் பண்ணணும். ஆனா வந்து இது என்ன பண்ணுதுன்னா வந்து நான் வந்து 10,000 செலவு பண்றப்பயே வந்து அது அன்சஸ்பிஷியஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்து பிளாக் பண்ணிடுது. ஓகேவா. இதனால நான் வந்து இதை அன்பிளாக் பண்ணா வந்து நான் திருப்பி வந்து பேங்க்குக்கு வந்து போகணும். பேங்க்குக்கு போய் ஒரு லெட்டர் மாதிரி எழுதி தரணும். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இதை வந்து அன்பிளாக் வந்து பண்ண முடியும். ஓகேவா. இது வந்து இந்த பிரச்சனைகள் வந்து இப்போதைக்கு பேங்க்ல வந்து இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு சர்டிபிகேட் ஒன்று இருக்கும். அந்த சர்டிபிகேட்டோட பேர் பார்த்துக்கோங்க, ஐஎஸ்ஓட ஐஎஸ்ஓ ஐஇசி 42001 அப்படின்ற ஒரு சர்டிபிகேட். இந்த சர்டிபிகேட்டோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இது வந்து சில பல கேள்விகள் வந்து கேட்கும். இந்த மாதிரி வந்து நீ ஏஐ டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ற, ஓகே, அந்த ஏஐ டெக்னாலஜி வந்து பயாஸ் கரெக்டா வந்து வேலை செய்யுதா. இப்போ வந்து என்ன சொல்றது, 10,000 வந்து பிளாக் பண்ண வேண்டிய இடத்துல, அதாவது 1 லட்ச ரூபா பிளாக் பண்ண வேண்டிய இடத்துல 1 லட்ச ரூபாய் மட்டும் பிளாக் பண்ணுதா இல்ல 10,000 பிளாக் பண்ணுதா, அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க சரியா. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொல்றாங்க, பேங்கிங்னு சில பல லாஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த லா வந்து ஃபாலோ பண்ணுதா, அந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்பாங்க. வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டேன், 1 லட்ச ரூபா வந்து பிளாக் பண்ண 1 லட்ச ரூபா வந்து பிளாக் பண்ணா வந்து கரெக்டா 1 லட்ச ரூபா தான் பிளாக் பண்ணுதா, 10,000 வந்து பிளாக் பண்ணுதா, அந்த மாதிரி கேள்வி கேட்பேன். கரெக்டா வந்து 1 லட்ச ரூபா தான் பிளாக் பண்ணுச்சுன்னா அங்க ஒரு டிக் மார்க் சரியா. கரெக்டா வந்து பேங்கிங் லாக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுச்சுன்னா வந்து அங்க ஒரு டிக் மார்க். இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 கேள்விகள் இருக்கும். இந்த எல்லா கேள்விக்கும் டிக் மார்க் கொடுத்துட்டாங்கன்னா, லைக் வந்து எல்லா கேள்வியும் வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுச்சுன்னா அந்த மாதிரி இருக்க ஏஐக்கு மட்டும் இந்த சர்டிபிகேட் வந்து தருவாங்க. புரிஞ்சுச்சா. எல்லா ரூல்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் வந்து இந்த சர்டிபிகேட் வந்து தருவாங்க.
ஒருவேளை ஃபாலோ பண்ணாட்டி வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து தரமாட்டாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பேமெண்ட் கம்பெனிக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து தராங்க. இந்தியாவில், அதாவது மிடில் ஈஸ்ட், சவுத் ஆப்பிரிக்கா, இந்த ரீஜன்ல இருக்க எந்த கம்பெனிக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து கிடைச்சதே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேமெண்ட் கம்பெனிக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து கிடைச்சிருக்கு. அந்த பேமெண்ட் கம்பெனியோட பேர் பார்த்துக்கோங்க, ஃபினான்சியல் சாஃப்ட்வேர் சிஸ்டம் அப்படின்றது தான் அந்த பேமெண்ட் கம்பெனியோட பேர். வழங்குச்சா நான் பேசுனது? எங்கேயாச்சும் புரியலன்னு சொல்லிடுங்க, சரியா? அதுக்கப்புறம் வந்து இந்த எஃப்எஸ்எஸ் பத்தி பாத்துக்கோங்க, அதாவது ஃபினான்சியல் சாஃப்ட்வேர் சிஸ்டம். இவன் வந்து எப்போ வந்து வந்திருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து, உன்னோட சிஇஓ யாருன்னு கேட்டுக்கோங்க, பாலசுப்ரமணியன் அப்படின்றது தான் சிஇஓ. ஃபவுண்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து நாகராஜ் அப்படின்றவங்க தான் ஃபவுண்டர். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்னை, தமிழ்நாட்டில் வந்து இருக்கு. இந்த மாதிரி வந்து ஐஎஸ்ஓட ஐஇசி, ஐஎஸ்ஓன்றது தெரியுதா, ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். அவன் தான் வந்து இந்த ஸ்டாண்டர்ட்ஸ், இந்த ரூல்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து செட்டப் வந்து பண்ணுவாங்க. அது மாதிரி ஐஇசின்றதும் ஒரு ஆர்கனைசேஷன் தான். அவனோட வேலையும் இந்த ஸ்டாண்டர்டு, இந்த ரூல்ஸ்லாம் வந்து செட்டப் பண்றது. ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஐஎஸ்ஓ ஐஇசி 42001 அப்படின்றது தான் அந்த சர்டிஃபிகேட்டோட நேம். இந்த சர்டிஃபிகேட் வந்து யாருமே வந்து இந்தியாலயோ, மிடில் ஈஸ்ட்லயோ, இல்ல ஏபிஏசி அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா இதுல வந்து வாங்கினதே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு பேமெண்ட் கம்பெனி வந்து வாங்குறாங்க. அவனோட பேர் பார்த்துக்கோங்க, எஃப்எஸ்எஸ் அப்படின்றது அவனோட பேர். வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் போயிடலாம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் கேட்டீங்கன்னா வந்து ஒரு அப்பாயின்மெண்ட், சரியா? ஹெச்எஸ்பிசி நல்லா பார்த்துக்கோங்க, ஹெச்எஸ்பிசி பிரைவேட் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் இருக்கும், சரியா? அந்த பேங்க்ல வந்து இப்போ வந்து சிஇஓ வந்து ஒருத்தவங்க வந்து அப்பாயின் பண்றாங்க. யாரை வந்து பண்றாங்கன்னா இட லியோ அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து பண்றாங்க. 1991 சூப்பர்மா, சரியா? ஹெச்எஸ்பிசி பிரைவேட் பேங்க்ல வந்து ஒருத்தவங்களை வந்து சிஇஓ வந்து அப்பாயின் பண்றாங்க. யாரை வந்து பண்றாங்கன்னா வந்து இடா லியோ அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து பண்றாங்க. இவங்க வந்து யாரை வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னா கேப்ரியல் அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த கேப்ரியலை வந்து இப்போ வந்து எங்க வந்து போட்டிருக்காங்கன்னா வந்து, ஆல்ரெடி இவங்க வந்து ஆக்டிங் சிஇஓ தான் இருந்திருப்பாங்க. இப்போ வந்து அவங்க வந்து எங்க வந்து போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒயிட் சேரா வந்து போட்டிருக்காங்க. புரிஞ்சிச்சா? ஹெச்எஸ்பிசி பிரைவேட் பேங்க்ல இப்போ வந்து ஒயிட் சேரா வந்து யார் இருக்க போறாங்கன்னா கேப்ரியல் இருக்க போறாங்க. அதே மாதிரி வந்து சிஇஓ வந்து யார் இருக்க போறாங்கன்னா இந்த இடலியோ அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இருக்க போறாங்க அப்படின்றதுதான் விஷயம், சரியா? அதாவது இன்டீரியம் சிஇஓ வந்து இந்த கேப்ரியல் இருந்திருப்பாங்க. அவங்கள தூக்கிட்டு வந்து இந்த இடலியோ அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வந்திருக்காங்க. வேற என்ன இதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணுமா வந்து, இந்த இடலியோ வந்து முன்னாடி வந்து எங்க வந்து வேலை பார்த்திருப்பாங்கன்னா வந்து சிட்டி பிரைவேட் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் இருக்கும், சரியா? அதுல வந்து குளோபல் ஹெட்டா வந்து இருந்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. 2007ல இருந்து இருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. இது வந்து மாசம் மாசம் நம்ம வந்து படிக்கிறது. ஒவ்வொரு மாசம் எவ்வளவு வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு மாசம் வந்து எவ்வளவு வந்து இந்த ஆதார், அந்த ஆதார் வழியா வந்து எவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க, நெஃப்ட் வழியா எவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு மாசம் வந்து படிப்போம் பாத்தீங்களா? அது மாதிரி வந்து இப்போ வந்து நவம்பருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, டிசம்பருக்கு வந்து சொல்லியிருக்காங்க, சரியா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிசம்பர்ல மொத்தம் 2 இது இருக்கும், நல்லா நான் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு கடைக்கு வந்து போறேன். கடைக்கு போய் வந்து ஒரு பொருளை வந்து வாங்குறேன். பொருளை வந்து வாங்குறப்ப வந்து காசு வந்து கொடுப்பேன். இது கொடுக்கறது வந்து நான் வந்து அனுப்புறேன் பாத்தீங்களா, அது வந்து டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு அனுப்புறேன்னு இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து வேல்யூன்னு சொல்லுவாங்க. இது 2 டேர்ம் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிசம்பர் மாசம் மட்டும் யூபிஐ வழியா வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து எவ்வளவு வந்து பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 21.63 பில்லியன் வந்து பண்ணியிருக்காங்க, சரியா? இது வரைக்கும் இவ்வளவு வந்து பண்ணதே இல்லை. இதுதான் ஹையஸ்ட் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. எத்தனை பில்லியன் பாத்துக்கோங்க, 21.63 பில்லியன். ஓகே, இது டிரான்சாக்ஷன். அதே இது மணி, எவ்வளவு மணி வந்து அனுப்பியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அது வந்து 27.97 லட்சம் கோடி வந்து அனுப்பியிருக்காங்க. இதுவும் இது வரைக்கும் அனுப்புனதே இல்லை. இதுதான் ஹையஸ்ட் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா? 2 இது டிரான்சாக்ஷன்லயும் இதுதான் ஹையஸ்ட், மணிலையும் இந்த மாசம் தான் வந்து ஹையஸ்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஆவரேஜா வந்து எவ்வளவு வந்து டிரான்சாக்ஷன் பண்றாங்கன்னா டிசம்பர் மட்டும் 698 மில்லியன் வந்து ஆவரேஜா வந்து டெய்லி வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க வந்து 2019 2025 கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த ஹாஃப் இயர்லின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு 6 மாசம். எப்பல இருந்து எப்ப முடியும்னு கேட்டீங்கன்னா வந்து ஏப்ரல்ல இருந்து டிசம்பர் முடியும் எத்தனை மாசம் வரும்? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், எத்தனை மாசம் வரும்? ஓகே, இப்படி வச்சுக்கோங்க.
ஆர்பிஐயோட ஹாஃப் இயர்லி பேமெண்ட் ரிப்போர்ட், அதாவது 2019 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எவ்வளவு வந்து பேமெண்ட் வந்து எவ்வளவு வந்து இந்த மாதிரி வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் இருக்கும் பாத்தீங்களா. அதையும் இதையும் வந்து இப்போ வந்து கம்பேர் பண்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து 2019 இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எவ்வளவு வந்து நாங்க வந்து டிரான்சாக்ஷன் எவ்வளவு வந்து பண்ணியிருப்போம்னா 441.6 கோடி வந்து பண்ணியிருந்தோம். ஆனா வந்து இப்போ வந்து எப்படி எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க, 10,636 கோடி வந்து இருக்கு. அதே இது வேல்யூல பார்க்கணும்னா வந்து 2019 வந்து 7.91 லட்சம் கோடி தான் இருந்துச்சு. இப்போ வந்து 143.35 லட்சம் கோடியா வந்து இருக்கு அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. அடுத்து இது இது எல்லாமே யூபிஐ. அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இந்த ஃபாஸ்டாக் வழியா வந்து எவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அது வந்து 384 பில்லியன் வந்து அதிகமா இருக்கு. அதே இது வேல்யூல பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு 73.85 பில்லியன் வந்து அதிகமா இருக்கு. அதே இது இந்த ஐஎம்பிஎஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுல வந்து எவ்வளவு வந்து கூடியிருக்குன்னா 380 பில்லியன் வந்து கூடியிருக்கு. வேல்யூல பார்க்கணும்னா வந்து 6.62 ட்ரில்லியன் வந்து இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து ஆதார் பேஸ்ட் டிரான்சாக்ஷன் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து இந்த வாட்டி வந்து குறைஞ்சிருக்கும். 95 மில்லியன் வந்து குறைஞ்சிருக்கு. வேல்யூல பார்க்கணும் வந்து ஒரு 281 மில்லியன் வந்து குறைஞ்சிருக்கு. அதே இது வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து ஓகே இவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து இந்த யூபிஐ இருக்கும் பாத்தீங்களா, அது எப்ப லான்ச் ஆயிருக்கு அப்படின்றத சொல்ல தெரியணும். ஏப்ரல் 2016 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்ப கரண்டா வந்து எத்தனை கண்ட்ரிஸ் வந்து யூபிஐ வந்து அக்செப்ட் பண்ணிருக்காங்கன்னா 8 கண்ட்ரிஸ் தான். என்னடா அடிக்கடி இத்தனை கண்ட்ரி அத்தனை கண்ட்ரின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஃபுல்லா வந்து அக்செப்ட் பண்ணது வெறும் 8 கண்ட்ரிஸ் தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வழங்குச்சு தானே. அந்த ஸ்டாட்டிக்கையும் பாத்துக்கோங்க. என்பிசியோட சேர்மன் யாருன்னு கேட்டீங்கன்னா அஜய்குமார் சௌத்ரி அப்படின்றதான் சேர்மனு. எம்டி யாருன்னு கேட்டீங்கன்னா திலீப். ஓகேவா. எஸ்டாப்ளிஷ் பண்ணது 2008 அப்படின்றது சொல்ல தெரியணும். ஹெட் குவார்டர்ஸ் வந்து மும்பைல இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே. கரெக்ட். கத்தார் தானே. கத்தார் தான். ஓகே. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து HSBC. ஓகே. இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு என்ன இருக்குன்னு நான் அதே கம்பெனி எடுத்துக்கிறேன்னு. இப்போ என்ன பண்றாங்க, இந்த கம்பெனிக்கு வந்து அவசரமா வந்து காசு தேவைப்படுது. லைக் என்ன சொல்றது, அந்த கம்பெனியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், இப்ப இருக்கிறதோட பெருசா கட்டணும், அந்த மாதிரி நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து காசு வந்து தேவைப்படுமா. இந்த காசை வந்து அவன் 2 வழியில வந்து ஈட்டலாம். எப்படி எப்படி ஈட்டலாம் வந்து, ஒண்ணு வந்து டைரக்டா வந்து பேங்க்ல போய் வந்து காசு வந்து வாங்குறது, லோன் வந்து வாங்குறது. ஓகேவா. ரெண்டாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அவனோட ஷேர் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணி அது வழியா வந்து அந்த காசை வந்து ஈட்டலாம். ஓகேவா. இந்த 2 வழி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மூணாவதா வந்து ஒரு வழி இருக்கும். அந்த வழி என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பிரைவேட் கிரெடிட் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. புரியுதா. பிரைவேட் கிரெடிட் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இது எப்படி வேலை செய்யும்னா வந்து இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, லைக் வந்து அவன் வந்து ஒரு பாண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு பாண்டு HY அப்படின்னு ஒரு பாண்டை வந்து எடுத்துக்காங்களேன். அதுல இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு 4-5 இன்வெஸ்டர் A, B, C, D இந்த மாதிரி ஒரு 4 இன்வெஸ்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்வெஸ்டர் வந்து ஒவ்வொரு இன்வெஸ்டரும் ஒரு ஒரு 10 கோடி 20 கோடி 30 கோடி இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மொத்தமா வந்து பல்கா வந்து இந்த பாண்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்களா. நார்மலா ஒரு பாண்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து எங்க கொடுப்பானா வந்து லைக் வந்து ஒரு பேங்க்குக்கோ இல்லைன்னா வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்னு கேட்டீங்கன்னா அது வந்து என்ன கேட்டீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப்லயோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த பிரைவேட் கிரெடிட் மார்க்கெட் வந்து எப்படி வேலை செய்யணும் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்டர் வந்து ஒரு பாண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த பாண்டை டைரக்டா ஒரு கம்பெனிஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. புரியுதா. டைரக்டா வந்து ஒரு கம்பெனிஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. லைக் வந்து அந்த கம்பெனியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சு அவனுக்கு வந்து ஒரு 300 கோடி தேவைப்படுச்சுன்னா டைரக்டா இந்த பாண்டை வந்து அதாவது இந்த பாண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்க அமௌண்ட்டை வந்து இந்த கம்பெனிக்கு வந்து கொடுப்பாங்க. இதை தான் வந்து பிரைவேட் கிரெடிட் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. வழங்குச்சா. நார்மலா கொடுக்கறது வந்து பேங்க்ல தான் கொடுப்பாங்க. ஆனா வந்து பிரைவேட் கிரெடிட் மார்க்கெட்னா வந்து டைரக்டா இந்த மிட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கம்பெனிஸ்க்கே வந்து டைரக்டா வந்து காசை வந்து கொடுத்துருவாங்க. அதை தான் வந்து பிரைவேட் கிரெடிட் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா. வழங்குச்சா. ஹலோ. இப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்றாங்க. யார் பண்றான்னு பாத்துக்கோங்க. HDFCயோட அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்னு ஒருத்தன் இருப்பாங்க. அவன் என்ன பண்றான்னா வந்து புதுசா வந்து பிரைவேட் கிரெடிட் மார்க்கெட் அதோட பேர் பாத்துக்கோங்க, ஸ்ட்ரக்சர் கிரெடிட் ஃபண்ட் ஸ்ட்ரக்சர்ட் கிரெடிட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதோட வேல்யூ எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 2,500 கோடி அப்படின்றதை நான் வச்சுக்கணும். புரிஞ்சுச்சா. இதுல என்ன சொல்லியிருப்பானா வந்து இந்த 2,500 கோடியை வந்து ரெண்டா வந்து பிரிச்சிருப்பாங்க. மொத்தத்துக்கு இப்போதைக்கு வந்து ஒரு 1,500 கோடி. ஒருவேளை இந்த கிரீன் ஷூ ஆப்ஷன்லாம் வந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது வழியா வந்து ஒரு 1000 கோடி அந்த மாதிரி வந்து ஒரு டார்கெட் வந்து வச்சிருப்பாங்க. மொத்தம் எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க 2,500 டார்கெட். இந்த 2,500 கோடியில வந்து இப்போதைக்கே எத்தனை பேர் வந்து நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1,290 கோடி வந்து இப்போதைக்கே வந்து அது வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா. இந்த 2,500 கோடி வச்சு இவன் என்ன பண்ண போறான்னா வந்து இப்போதைக்கு வந்து எத்தனை பேருக்கு வந்து அவன் வந்து லோன் வந்து கொடுக்க போறான்னா வந்து
கிட்டத்தட்ட வந்து இப்போதைக்கு எத்தனை பேருக்கு வந்து சைன் பண்ணியிருக்காங்கன்னா 3 டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 380 கோடிக்கு வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். வேற என்ன இதுல படிக்கணும் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு சொன்னேன்னா முக்கியமா யார் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா வந்து வேர்ல்டு பேங்கோட ஐஎஃப்எஸ்சி அப்படின்னு ஒருத்தன் இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து 220 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்றான். அதே இது இந்த ஹெச்டிஎஃப்சியோட அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து சொந்தமா வந்து ஒரு 14% இன்வெஸ்ட் பண்றான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். வழங்குச்சா? இந்த காசை வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்து ஒரு 4 மாசத்துலயோ 6 மாசத்துலயோ வந்து அதோட வட்டி மொத்தமா வந்து வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு வர மொத்த வருமானத்துல இதை வந்து இந்த இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான் பாத்தீங்களா வேர்ல்டு பேங்க், இவங்களுக்கு வந்து இதை வந்து பிரிச்சு வந்து கொடுத்துருவாங்க. இப்படிதான் வந்து இது வந்து வேலை செய்யும். இதை பத்தி ஆல்ரெடி பார்த்துருப்போம், திருப்பி ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். புரியுதுதானே? யார் வந்து ரிலீஸ் பண்றாங்க முக்கியம், ஹெச்டிஎஃப்சியோட அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதோட பேர் பார்த்துக்காங்க ஸ்ட்ரக்சர்ட் கிரெடிட் ஃபண்ட் அப்படின்றது தான் அதோட பேர். ஓகேவா? வேல்யூ முக்கியம். சரியா? 2500 கோடி. ஓகே, அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சூர்யா அஸ்த்ரா. சரியா? ஆக்சுவலா வந்து இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரி இருக்கும். அந்த படத்துல இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து சூர்யா அஸ்திரான்னு சொல்லுவாங்க. இது வந்து முழுக்க முழுக்க வந்து இந்தியாலேயே மேட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து இதோட ஸ்பெஷல். இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இந்தியன் ஆர்மி வந்து ஒரு 293 கோடியை வந்து கொடுக்குறாங்க. யார்கிட்ட வந்து கொடுக்குறான்னு பாத்துக்காங்க, புனேயை சேர்ந்த என்ஐபிஇ லிமிடெட் அப்படின்னு ஒருத்தன் இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து இந்த 293 கோடி வந்து கொடுக்குறாங்க. ஏன்பா இதுக்கு நீ வந்து கையில வந்து வச்சுக்க, இதை வச்சுட்டு எனக்கு வந்து என்ன பண்ணி தரேன்னா வந்து ஒரு ராக்கெட் லான்ச்சர், இந்த சூர்யாஸ்திரா இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து எனக்கு வந்து பண்ணித்தா அப்படின்னு சொல்லி வந்து ஒருத்தவங்க கையில வந்து கொடுக்குறாங்க. யார் கையில கொடுக்குறாங்கன்றது முக்கியம். புனேயை சேர்ந்த என்ஐபிஇ லிமிடெட் கூட தான் வந்து கொடுக்குறாங்க. லைக் வந்து இதுக்கு வந்து டெக்னாலஜி, லைக் வந்து இந்த புனேயோட என்ஐபிஇ இவன் தான் வந்து தயாரிப்பான். ஆனா வந்து இந்த டெக்னாலஜி இருக்கும் பாத்தீங்களா, இந்த டெக்னாலஜி வந்து யாரோட டெக்னாலஜின்னு கேட்டீங்கன்னா வந்து இஸ்ரேலோட எல்பிட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கும், அவனோட டெக்னாலஜி அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க, இது ஒரு ராக்கெட் லான்ச்சர் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து எவ்வளவு ரேஞ்சில் போய் வந்து தாக்கும் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 300 கிலோமீட்டர் வெளியா வந்து தாக்கும், 300 கிலோமீட்டர் முடிய வந்து தாக்கும் அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகே, இவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். புரிஞ்சுச்சு தானே? சிஇபின்னா பாத்துக்கோங்க, சர்க்குலர் எரர் ப்ராபபிள்னு சொல்லுவாங்க. ஒரு ஆயுதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து எவ்வளவு வந்து இந்த சிஇபி வந்து லெஸ்ஸா இருக்கோ அவ்வளவு தூரம் வந்து அக்யூரேஸா இருக்கும். புரிஞ்சுச்சா? சிஇபி வந்து எவ்வளவு லெஸ்ஸா இருக்கோ அவ்வளவு தூரம் வந்து அக்யூரேசி இருக்கும். இந்த சிஇபி வந்து கரெக்டா சொல்லணும் வந்து மேட்ச் படி வந்து சொல்லணுமா வந்து சிஇபி வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அக்யூரேசி அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? சிஇபி வந்து கம்மியா இருந்துச்சுன்னா அக்யூரேசி வந்து அதிகமா இருக்கும், சிஇபி வந்து அதிகமா இருந்துச்சுன்னா வந்து அக்யூரேசி வந்து கம்மியா இருக்கும். வழங்குது தானே? இது வந்து இதோட சிஇபி அக்யூரேசி எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, லெஸ் தென் 5 மீட்டர் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் கேட்டீங்கன்னா வந்து இந்தியன் ஆர்மி இருப்பான் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து புதுசாக வந்து ஒரு ஃபோர்ஸ், உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் இந்த படையெல்லாம் தெரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து புதுசாக வந்து ஒரு படையை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க பைரவ் அப்படின்றதான் அதோட பேர். சரியா? ஒரே ஒரு நிமிஷம், கதவை மட்டும் பூட்டிக்கினேன். ஓகே, என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? 10வது நிமிஷத்துக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க வந்து இந்தியன் ஆர்மி இருப்பான் பார்த்தீங்களா, அவன் வந்து புதுசாக வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரெஜிமெண்ட்டு, இந்த வார் ஃபோர்ஸ் எப்படி சொல்றது, என்னென்ன ஃபோர்ஸ் வந்து இது வரைக்கும் படிச்சிருக்கோம். உதாரணத்துக்கு எப்படி சொல்றது, அஸ்ஸாம் பார்டரோட இப்போ வந்து இந்த இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் ஒரு எல்லை இருக்கும். சரியா? அந்த எல்லையை வந்து யார் வந்து பாத்துக்கிறான்னு கேட்டீங்கன்னா வந்து அஸ்ஸாம் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இந்த மாதிரி ஃபோர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரி வந்து ஏகப்பட்ட ஃபோர்ஸ் இருந்திருக்கும். அந்த மாதிரி வந்து புதுசா ஒரு ஃபோர்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. யார் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, இந்தியன் ஆர்மி தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோர்ஸோட பேர் பாத்துக்கோங்க பைரவர், அதாவது பைரவ் பைரவ்னு வச்சுக்கோங்களேன். சரியா? பைரவ் அப்படின்றது அந்த ஃபோர்ஸோட பேரு. இதுல வந்து எத்தனை பேர் வந்து இருப்பாங்கன்னா 1,00,000 பேர் வந்து இருப்பாங்க. இதுல வந்து 1,00,000 பேர் இருக்காங்களா, இந்த 1,00,000 பேருக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ட்ரான்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ட்ரான் வந்து எப்படி எப்படிலாம் செயல்படும், அது எப்படி எப்படிலாம் வந்து ஆப்ரேட் பண்ணலாம்
அப்படின்றது வந்து இந்த 1,00,000 பேருக்கு வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. பைரவ் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ட்ரானை வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் சிறப்பு தனிப்பட்ட ஒரு ஃபோர்ஸ் தான் வந்து இந்த பைரவ் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ். இதை வந்து யார் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் ஆர்மி தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகேவா? வேற என்ன இதுல படிக்கணும் வந்து இந்த பைரவ் ஃபோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்போ வந்து காட்ட போறாங்கன்னா கண்ணுக்கு ஜனவரி 15ஆம் தேதி வந்து இந்தியன் ஆர்மியோட பரேடு வந்து நடக்கும். சரியா? இந்தியன் ஆர்மி டேவோட பரேடு வந்து நடக்கும். அங்க வச்சுதான் வந்து இந்த பைரவ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து காட்ட போறாங்க, அதாவது டெபியூட் பண்ண போறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னா வந்து ஒரு எக்ஸசைஸ் இருக்கும், அகன் பிரகார் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். அந்த எக்ஸசைஸ் வச்சுதான் வந்து அவங்களோட லைக் வந்து அவங்க வந்து கரெக்டா தான் டெஸ்ட் பண்றாங்களா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணிருப்பாங்க. எந்த எக்ஸசைஸ் வழியா வந்து செக் பண்ணிருப்பானா அகன் பிரகார் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் வழியா வந்து செக் பண்ணிருப்பாங்க. இது வந்து யார் வந்து கண்டக்ட் பண்ணிருப்பானா வந்து சவுத்தன் கமெண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் வந்து இதை வந்து கமெண்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. புரிஞ்சுச்சா? அந்த பைரவர் இருக்காங்க பாத்தீங்களா, அது மட்டும் தான் முக்கியம். ஓகே தானே? ஓகே. மற்றவங்களுக்கு புரியுதா நான் பேசுறது? ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்மளே படிச்சிருப்போம், மிஷின் மவுசம் அப்படின்னு ஒரு மவுசம் இருக்கும். அது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? புரிஞ்சுச்சா? லைக் வந்து ஒரு மிஷின் மவுசம் அப்படின்னு ஒரு மவுசம் இருக்கும். லைக் வந்து இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து அக்யூரேஸாக வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு மழையே வருதுன்னா வந்து அது வந்து முன்னாடியே வந்து வார்னிங் வந்து கொடுக்கணும், இது அக்யூரேசி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு மிஷின் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் வந்து மிஷின் மவுசம்னு சொல்லுவாங்க. இதை எப்போ வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா ஜனவரி 2025 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதுக்காக வந்து பட்ஜெட்ல வந்து எவ்வளவு ஒதுக்கி இருப்பாங்கன்னா 2,000 கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க. எத்தனை வருஷத்துக்கு வந்து இந்த மிஷின் இருக்கும்னா ஒரு 2 வருஷத்துக்கு வந்து நாங்க வந்து வச்சிருக்கோம் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப என்ன பண்ணியிருக்காங்க, அது கீழே வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அது என்னடா ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் கேட்டீங்கன்னா வந்து எப்படி சொல்றது, இந்த டெம்பரேச்சரு, அதை வந்து இந்த விண்டு ஸ்பீடு, அதுக்கப்புறம் வந்து மழை வந்து எவ்வளவு வந்து வரும், இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து மெஷர் பண்ணும் பாத்தீங்களா, அதை தான் வந்து ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த 3D பிரிண்டிங் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த 3D பிரிண்டிங் யூஸ் பண்ணி ஒரு ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் முக்கியம். சரியா? அதாவது மிஷின் மோஷன் கீழே ஒரு ஒரு ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன், இந்த 3D பிரிண்டிங் யூஸ் பண்ணி ஒரு ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது யார் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. இந்தியன் ரிசர்ச்சர் தான் வந்து இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னா வந்து ஓகே, இதை இந்த மிஷினை வந்து யார் வந்து லீட் பண்ணியிருப்பானா வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டிராபிக்கல் மீட்டாலஜி இருப்பாங்க பாத்தீங்களா, புனே சேர்ந்தவங்க. அவங்க தான் வந்து இதை வந்து அதாவது அங்க இருக்க சயின்டிஸ்ட் தான் வந்து இதை வந்து லீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது சொல்ல தெரியணும். வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மிஷின் மவுசத்தை பத்தி பாத்துக்கோங்க. 2025 வந்திருக்கும். ஒரு 2,000 கோடிக்கு 2 வருஷம் அப்படின்றதையும் சொல்லிட்டேன். வேற என்ன கேட்டீங்கன்னா வந்து இந்த மிஷின் மவுசம் வந்து யார் 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 சேர்ந்து வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பானா மொத்தம் வந்து 3 பேர் இருப்பாங்க. இந்தியன் மீட்டாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டிராபிக்கல் மீட்டாலஜியும், அதே மாதிரி வந்து நேஷனல் சென்டர் ஃபார் மீடியம் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்டிங். உங்க 3 பேர் சேர்ந்தா வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. வேற என்ன இதை பத்தி படிச்சிருப்போம்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மிஷின் மவுசம் இருக்கும் பாத்தீங்களா, இதுக்குன்னு சில பல கோல்ஸ் எல்லாம் இருக்கும். என்ன கோல்ஸ் இருக்கும்னா வந்து இந்த மாதிரி வந்து எப்படி சொல்றது, இப்போ வந்து ஒரு மழையே வருதுன்னு மழை வருது, ஒரு வெயில் அடிக்குது, இந்த மாதிரி வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றாங்க பாத்தீங்களா, அதோட அக்யூரேசி வந்து 5-10% வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து வேற என்ன இது இருக்குன்னா வந்து இந்த ஏர் குவாலிட்டி இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதை வந்து இன்னும் வந்து ஒரு 10%. இப்போ வந்து நார்மலா வந்து சொல்றாங்கன்னா வந்து ஒரு 90% தான் வந்து ஓரளவுக்கு வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து இன்னும் ஒரு 10% வந்து எப்படி சொல்றது இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி சில பல கோல்ஸ் வந்து இருக்கும் மிஷின் மவுசத்துக்கு கீழே. அதையும் ஒரு வாட்டி நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா? இந்த மிஷின் மவுசத்தை பத்தி ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். இப்போ என்ன பண்றாங்கன்னா அது கீழே வந்து ஒரு AWS, அதாவது ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் வந்து ஒரு 3D பிரிண்டிங் வழியா வந்து டெவலப் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். இதை யார் பண்றாங்கன்னா இந்தியன் சயின்டிஸ்ட் தான் வந்து இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. எந்த ஊருக்கு சேர்ந்தவங்க கேட்டீங்கன்னா வந்து அந்த புனேயை சேர்ந்த IIIT, அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டிராபிக்கல் மீட்டாலஜின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. விளங்குதா? புரியுதா? அடுத்து போலாமா? ஓகே. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து SWADES சொல்லுவாங்க. அதாவது சீ வாட்டர் டீசாலினேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இது வந்து லைக் வந்து ஒரு மிஷின் மாதிரி இருக்கும். அந்த படத்துல இருக்கு பாத்தீங்களா,
அந்த மிஷினை வந்து பார்த்துக்கோங்க. இதோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த உப்பு தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, உப்பு தண்ணியை வந்து குடிக்கிறதுக்கு ஏதுவாக வந்து தண்ணியை வந்து மாற்றி கொடுக்கும். இது வந்து லைக் வந்து ஒரு போர்ட்டபிள் மிஷினு. இதை வந்து நீ வந்து கையிலேயே வந்து தூக்கிட்டு வந்து போய்க்கலாம். இதில் வந்து நீ என்ன பண்ணிக்கலாம் வந்து கடல் தண்ணியை ஊற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து உனக்கு வந்து குடிக்கிற தண்ணியாக வந்து மாற்றி கொடுக்கும். அதுதான் வந்து இந்த டீசாலினேஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க வந்து டிஆர்டிஓ இருப்பான் பார்த்தீங்களா, இப்போ வந்து புதுசா வந்து ஒரு டீசாலினேஷன் கேஜெட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது டெவலப் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க, கிறிஸ்டன்ட் சீ வாட்டர் டீசாலினேஷன் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம். இதை வந்து யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, டிஆர்டிஓ தான் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக சொல்லணுமா வந்து டிஆர்டிஓட ஒரு லேப் ஒன்று இருக்கும். எங்க இருக்குமா வந்து ஜோத்பூர்ல வந்து இருக்கும். அவன் தான் வந்து இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதில் நீங்க படிக்கணும்னா வந்து இது வந்து ஒரு போர்ட்டபிள் மிஷின் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது வழியா வந்து ஒரே நேரத்தில் வந்து எத்தனை பேர் வந்து பயனடைஞ்சிக்கலாம்னா வந்து 10ல இருந்து 12 ஆஃபீஸர்ஸ் லைக் வந்து ஒரு சோல்ஜர்ஸே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து ஒரு நேவி ஆப்ரேஷன் வந்து போறாங்க, அங்க தண்ணி கிடைக்கலன்னா இந்த மிஷினை யூஸ் பண்ணி 10ல இருந்து 12 பேர் வந்து தண்ணி வந்து குடிச்சிக்கலாம். ஓகேவா? வேற என்ன இது தெரிஞ்சு வச்சுக்கணும்னா வந்து நார்மலா நம்ம தண்ணி குடிக்கிறோம் பாத்தீங்களா, அதுல வந்து அதோட பேர் பார்த்துக்கோங்க, டோட்டல் டிசால்வ் சாலிட்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஒரு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணியில 500 mg அதாவது 500 மில்லிகிராம் பெர் லிட்டர் அந்த டோட்டல் டிசால்வ் சாலிட் இருந்துச்சுன்னா அது வந்து குடிக்கிறதுக்கு ஏதுவான தண்ணி. இந்த மிஷின் என்ன பண்ணணும்னா கேட்டீங்கன்னா 35,000 மில்லிகிராம் பெர் லிட்டர் டோட்டல் டிசால்வ் சாலிடை வந்து 500 மில்லிகிராம் டோட்டல் டிசால்வ் சாலிடா வந்து கன்வெர்ட் வந்து பண்ணி கொடுக்கும். சரியா? உப்பு தண்ணியா வந்து நல்ல தண்ணியா வந்து கன்வெர்ட் பண்ணி தரும் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்க வந்து ஆல்ரெடி வந்து டிஆர்டிஓ வந்து ஒரு விஷயத்த வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி இல்ல, ஆல்சோ. இதுவும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க, கெமிக்கல் பயாலஜிக்கல் ரேடியாலஜிக்கல் அண்ட் நியூக்ளியர் வாட்டர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படின்றது அதோட பேரு. புரியுதா? ரெண்டு விஷயம். ஓகே, இன்னைக்கு நான் பேசுறது புரியுதுதானே? ஏதோ ஒரு ஃப்ளோ இல்லாம இருக்கா போது வந்து எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. என்னடா? ஓகேவா மற்ற ஆளுக்குலாம்? புரியுதா? கொஞ்சம் சொல்லுங்களேன், இதை மட்டும் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் சொல்றது புரியுதா? வழக்கம் இல்லாத ஒரு மாதிரி இருக்கு. ஒரு 10 பேர் இருக்கீங்களா? 9 பேர் இருக்கீங்களா? 12 பேர் இருந்து 9 பேர் ஆயிட்டாங்க. 9 பேர் புரியுதா நான் பேசுறது? ஓகே, அதுக்கடுத்து வந்து ஒரு அப்பாயின்மெண்ட். சரியா? என்னன்னு பாத்துக்கோங்க. சிக்கிம் ஹைகோர்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வந்து போட்டிருக்காங்க. எத்தனாவது ஆளா பார்த்துக்கோங்க? 24வது சீஃப் ஜஸ்டிஸ். சரியா? யார் வந்து போட்டிருக்காங்கன்னா முகமது முஸ்தாக் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க. யாரை வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னா பிஸ்வாந்த் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து தூக்கிட்டு வந்திருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் 2 நாள் முன்னாடியே. இந்த மாதிரி வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து அங்க இருக்க ஜட்ஜஸோட ரிட்டையர்மெண்ட் வயசு வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 65 வயசு. அதே இது ஹைகோர்ட்டோட ஜட்ஜஸோட ரிட்டையர்மெண்ட் வயசு வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 62 வயசு. வேற என்ன நம்ம வந்து படிச்சிருப்போம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து யார் வந்து இந்த மாதிரி வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா நம்ம பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதுலயும் அந்த ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் வந்து யார் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா நம்ம பிரசிடென்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, பிரசிடென்ட்டும் அங்க ஸ்டேட் கவர்னர் ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும் ஆல்ரெடி வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேர்ட்டையும் வந்து இந்த மாதிரி வந்து பேசுவாங்க. சரியா? யாரை வந்து போடலாம் அந்த மாதிரி பேசி யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா நம்ம திரௌபதி முர்மு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி வந்து படிச்சது. வேற என்ன படிச்சுப்போம் கேட்டீங்கன்னா வந்து இந்தியால வந்து எத்தனை ஹைகோர்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 25 ஹைகோர்ட் இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த அப்பாயின்மெண்ட் வந்து பண்றாங்க பாத்தீங்கன்னா பிரசிடென்ட், எந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு வந்து பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா ஆர்டிகல் 217 அப்படின்னு ஒரு ஆர்டிகல் இருக்கும். அது கீழே தான் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இப்போ என்ன நியூஸ் கேட்டீங்கன்னா வந்து இந்த சிக்கிம்ல ஒரு ஹைகோர்ட் இருக்கும். அதுல வந்து ஒருத்தவங்க வந்து சீஃப் ஜஸ்டிஸா வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்றாங்க. யாரை வந்து பண்றாங்கன்னா முகமது முஸ்தாக் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து பண்றாங்க. யாரை தூக்கிட்டு வந்து வராங்கன்னா வந்து விஸ்வநாத் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து தூக்கிட்டு வந்து வராங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே தானே? புரிஞ்சிச்சு தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 56வது இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் வந்து நடந்திருக்கும். சரியா?
இதை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இது வந்து 2004 இருந்து கோவால தான் வந்து நடக்கும். 2004 2002 புரிஞ்சுச்சா? லைக் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு ஊர்லயே நடக்கும். ஆனா வந்து இந்த கோவால இருந்து 2004 2002 அது யாராச்சும் பார்த்து சொல்லுங்கண்ணே. சரியா? அந்த மாதிரி வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வந்து நடந்திருக்கும். எத்தனாவது எடிஷன் கேட்டீங்கன்னா 56வது எடிஷன். அந்த 56வது இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா இருக்கும் பாத்தீங்களா, அதுல வச்சு வந்து ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. என்னத்த லான்ச் பண்ணியிருப்பாங்க வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் ஏஐ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏஐ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அண்ட் சினிமா ஏஐ ஹேக்கத்தான் அப்படின்னு ஒரு ஹேக்கத்தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது யார் யார் சேர்ந்து லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா மொத்தம் வந்து 3 பேர் வந்து சேர்ந்து வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் வந்து 2004. சரியா? இதை நான் வச்சுக்கோங்க. வேவ்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒருத்தவனும், அதே மாதிரி வந்து இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்தியா அவன் ஒருத்தவனும், அதே மாதிரி வந்து LTIM இண்ட் 3 அப்படின்னு ஒருத்தன் இருப்பாங்க. சரியா? உங்க 3 பேர் சேர்ந்து தான் வந்து இதை வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? அது என்னடா விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஃபிலிம்லாம் வந்து எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அதை வந்து இந்த ஏஐ யூஸ் பண்ணி வந்து எடுப்பாங்க பாத்தீங்களா, ஏஐ டூலை யூஸ் பண்ணி அதோட ஸ்கிரிப்ட், அதோட விசுவலு, இதோட அனிமேஷனு, இந்த எடிஷன், எப்படி சொல்றது, எடிட்லாம் பண்றது, இதுக்கெல்லாம் வந்து இந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி இருக்க ஃபெஸ்டிவல், அந்த மாதிரி இருக்க ஃபிலிம்லாம் வந்து ஏஐ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கீழே வந்து வரும். சரியா? அதுல யார் வந்து நல்லா பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு அவார்டு மாதிரி வந்து தருவாங்க. இந்த மாதிரி வந்து எத்தனை வந்து அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த காம்படிஷன் செக்ஷன்ல வந்து ஒரு 27 பேருக்கு வந்து அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே இது நான் காம்படிஷன்ல வந்து ஒரு 4 பேருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? மொத்தம் வந்து எத்தனை பேர் வந்து இதில் கலந்துக்குவாங்கன்னா வந்து 68 என்ட்ரிஸ் வந்து கலந்துக்குவாங்க. கிட்டத்தட்ட வந்து 18 கண்ட்ரீஸ்ல இருந்து அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அதை முக்கியமா ஒரு அவார்ட்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கிராஃப்ட் மாஸ்டர் அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டு, அதாவது பெஸ்ட் ஏஐ ஷார்ட் ஃபிலிம்காக. இதுக்கு வந்து எவ்வளவு பரிசு தொகைன்னு பாத்துக்கோங்க, 3 லட்சம் அப்படின்றது சொல்ல தெரியணும். எந்த ஃபிலிமுக்கு வந்து கொடுத்துருப்பாங்கன்னா நகோரி அப்படின்ற ஒரு ஃபிலிமுக்குள்ள வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து த கிராஃப்ட் வேன் காட் அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டு இருக்கும். அது வந்து யாருக்கு வந்து கொடுத்துருப்பாங்கன்னா சினிமா தட் நெவர் வாஸ் அப்படின்ற ஒரு படத்துக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து பரிசு தொகை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய். அதுக்கப்புறம் வந்து த கிராஃப்ட் ஸ்பெக்ட்ரா அப்படின்ற ஒரு அவார்டு இருக்கும். இதுக்கு வந்து யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா கை கிரா கிரா அப்படின்னு ஒரு படத்துக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 படத்துக்கு வந்து ஸ்பெஷல் ஜூரி மென்ஷன் அப்படின்னு ஒரு அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன படம்னு கேட்டீங்கன்னா வந்து த லாஸ்ட் பேக்கப் ஃபைனல் பார்ட் அப்படின்ற ஒரு பாட்டு அப்படின்னு ஒரு படம். அதுக்கப்புறம் வந்து மிராக்கல் ஆன் கச்சாவு பீச் அப்படின்னு ஒரு படம். சரியா? இந்த 2 படத்துக்கும் ஜூரியோட ஸ்பெஷல் மென்ஷன் அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வணங்குச்சு தானே? அடுத்து போலாம் தானே? அண்டர்லைன் பண்ணாம இருக்கு. ஓகே, இது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து நம்மளோட தமிழ்நாடு சிஎம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து 2 எம்ஓஐ வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து யார் கூட சைன் பண்ணியிருப்பாங்க வந்து யூஎன் உமன் கூட வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. 2வது யார் கூட வந்து சைன் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து யூனிசெஃப் கூட வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்ன ஏது அப்படின்றது அந்த நியூஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த யூஎன் உமன் கூட வந்து எதுக்காக சைன் பண்ணியிருப்பாங்க வந்து சில பல விஷயங்களா இருக்கும். இப்போ வந்து இந்த உமன் சேஃப்டி, அதுக்கப்புறம் வந்து அதை வந்து எப்படி இப்படிலாம் ஸ்ட்ரென்தன் பண்றது, அதுக்கப்புறம் வந்து இந்த ஜெண்டர் பேஸ்டு கவர்னன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்றேன், முன்னாடி எப்படி இருக்குன்னா வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பே வந்து போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எப்படி வந்து பட்ஜெட்ல வந்து ஒதுக்குவாங்கன்னா இந்த பஸ் ஸ்டாப் வந்து எங்க வந்து போடலாம், அதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும், அந்த மாதிரிலாம் வந்து அந்த மாதிரி மட்டும் தான் வந்து சிந்திப்பாங்க. அது என்னடா ஜெண்டர், அது பேர் எங்கேயோ ஒன்று இருக்குமே, அண்டர்லைன் பண்ண விட்டுறேன். ஜெண்டர் ரெஸ்பான்சிவ் கவர்னன்ஸ் சொல்லுவாங்க. அது என்னடா ஜெண்டர் ரெஸ்பான்சிவ் கவர்னன்ஸ்னா, அதே பஸ் ஸ்டாப் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குன்னா வந்து வெறும் காஸ்ட் அது இடத்த மட்டும் பார்க்காம, லைக் வந்து இந்த பஸ் ஸ்டாப் வந்து போடுறதுனால உமன்ஸ்க்கு வந்து சேஃப்டியா இருக்குமா, அவங்களுக்கு வந்து வெறும் பஸ் ஸ்டாப் மட்டும் போடாம அதுக்கான லைட்டு, லைக் வந்து வேற என்ன சொல்றது, அவங்களோட சேஃப்டிக்கு வந்து சில பல விஷயங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த விஷயத்தையும் திங்க் பண்ணிட்டு தான் வந்து அந்த பஸ் ஸ்டாப் வந்து போடுவாங்க. அதுதான் வந்து ஜெண்டர் ரெஸ்பான்சிவ் கவர்னன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா வந்து இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த யூஎன் உமன் கூட வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக சைன் பண்ணியிருப்பாங்க வந்து உமன் சேஃப்டி, அதே மாதிரி வந்து இந்த உமன்ஸ் ஜாப்ஸ், அதெல்லாம் வந்து எப்படி எப்படிலாம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு எம்ஓஐ சைன் பண்ணியிருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் வந்து இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் வந்து 5 இருக்கும் பாத்தீங்களா, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக யூஎன் உமன் கூட வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து யூனிசெஃப் கூடயும் சைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து தமிழ்நாடு ஸ்டேட் இன்டிகிரேட்டட் ஃப்ரேம்வொர்க் 2.0 அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம மு க ஸ்டாலின் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து 3 விஷயம். ஒன்று வந்து யூஎன் உமன் கூட வந்து சைன் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து யூனிசெஃப் கூட வந்து சைன் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் இன்டிகிரேட்டட் ஃப்ரேம்வொர்க் 2.0 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா?
அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஜனவரி 3 வந்து மகாயானா நியூ இயர் அப்படின்ற ஒரு நியூ இயரா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. எப்பன்னு பார்த்துக்கோங்க, ஜனவரி 3 அப்படின்றது சொல்ல தெரியணும். இதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்கு. இப்போதைக்கு நீங்க வந்து இதை மட்டும் படிச்சுக்கோங்க, சரியா? அதுக்கப்புறம் வந்து ஒரு புக் இருக்கும், ஹிஸ்டரி தட் இந்தியா இக்னோர் அப்படின்னு ஒரு புக்கு. இந்த புக்கை வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னா பிரேம் பிரகாஷ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து எழுதியிருப்பாங்க. யார் லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா பிரமோத் சவாந்த் அப்படின்னு ஒருத்தவங்க, கோவாவோட சிஎம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க வந்து இறந்துருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, மனோஜ் கோதாரி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இறந்துருக்காங்க, சரியா? இவங்க வந்து ஃபார்மர் வேர்ல்டு பில்லியார்ட் சாம்பியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இப்போ வந்து இறந்துட்டாங்க போல. இவங்க வந்து 2005 மேஜர் டயான்சந்த் அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பீசஸ், சரியா, எங்க கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா மிசோரத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. லைக் வந்து ஒரு ஸ்னேக் மாதிரி இருக்கும், அதோட பேர் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கும், அதோட பேர் பார்த்துக்கோங்க, எஸ்டாடிஷன் ஆஃப் ஃபகிட்டிவ் சேலஞ்சஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றது அந்த கான்ஃபரன்ஸோட பேரு. இது எங்க நடந்திருக்கும் வந்து நியூ டெல்லியில வச்சு நடந்திருக்கும். இதை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க தான் வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருப்போம்.